நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 24/12/2023க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 8:45 மாலை 3:15 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 2:45 மாலை 1:30 2:30. ராகு காலம் 4:30 6. குளிகை 3 4:30. யமகண்டம் 12 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று காலை 7:13 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 10:14 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. யோகம் இன்று காலை 6:25 வரை அமிர்த யோகம், பின்பு இரவு 10:14 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை. மேஷம் ராசினியர்கள் என்று புதிய பாதை புலப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தைரியமாக சில முடிவுகளை நீங்க எடுக்க முடியுங்க. கையில் ஓரளவு காசு பணமும் இருக்கக்கூடும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட தடை தாமதங்கள் விலகி செல்லக்கூடும். மனம் ஆறுதல் தரும் விதத்தில் ஒரு பயணம் உங்களுக்கு உருவாகக்கூடும். தந்தை வழி உறவினர்களால் நன்மை உண்டாக கொடுங்க. என்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் உண்டாகக்கூடும். பண வரவு தாமதப்பட்டாலும் வந்து சேரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை தொடர்பான கவலைகள் ஏற்படக்கூடும். சக ஊழியருடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. சகோதரர்களுக்கு கண்டிப்பாக திருமணங்கள் முடியும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறைவதற்கான சூழல் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது நன்மையை கண்டிப்பாக பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்படக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி வாகை இன்று நீங்க சூடுவீர்கள். நல்ல நண்பர்களையும் கொண்டிருப்பீர்கள். இருந்தாலும் கெட்ட சகவாசத்தை மட்டும் தவிர்க்க வேண்டும். என்று பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பம் என்று மகிழ்ச்சி அடையக்கூடும். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்திலும் காணப்படுவீர்கள். எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை, சமாளித்து வெற்றி பெறலாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. என்று மாணவர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். யோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். வருகின்ற தேர்வில் உங்களால சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று நீங்க அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. புதிய பாதை புலப்படும் நாள் என்று சொல்ல முடியும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லுங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவார்கள். வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மேன் மனக்கவலையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இனிய பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். பரணி. என்று உறவினர்களால் நன்மை ஏற்படக்கூடும். பணவரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். சகோதரருக்கு திருமண ஏற்பாடுகளை செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கெட்ட கொடுங்க. விட்டு கொடுத்து செல்லும் நாள் என்று சொல்ல முடியும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். கிருத்திகை. திருமணம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. இல்ல சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புரளக்கூடும். தந்தை வழி உறவினரால் நன்மை உண்டாகக்கூடும். பிரச்சனைகளில் இருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்க கொடுங்க. இரவு நேர பயணங்களை சந்தோஷமாக மேற்கொள்வீர்கள். இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய பாதை புலப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்று நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையை வளப்படுத்தி கொடுக்கும். உத்தியோக முயற்சி கூட வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். எடுக்கும் முடிவுகளில் மனக்குழப்பம் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். என்று அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் சங்கடமான சூழ்நிலையை சமாளித்து விட முடியும். சமாளித்து முன்னேறும் திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. முன்னேறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க.
போட்டிகள் சாதகமான பலனையே கொடுக்கும். பணவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். உறவினரால் அதிக அனுகூலம் ஏற்படக்கூடும். கஷ்டங்கள் படிப்படியாக திருத்திவிடக் கூடுங்க. முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய பதவிக்கு உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும். எல்லா வித நலனும் அனுபவிக்கக்கூடிய சூழலில் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தத்தை கொடுக்கும். காரமான உணவுகள் வேண்டாம். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். பெண்கள் இன்று மனதளவில் ஏற்பட்ட கவலைகளுக்கு மருந்து கிடைக்குங்க. மாற்று கருத்துடையோர் எல்லாம் பணம் மாறக்கூடும். பெண்கள் ஆழ்ந்த நித்திரையில் காணப்படுவீர்கள். சோர்வாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருச்சு முன்கூட்டியே பணிகளை முடிப்பது நல்லது. என்று காதலை பொறுத்தவரை ரிஷப ராசினியர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்காது. காதல் கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். பயப்பட வேண்டாம். காதலை பற்றின புரிதல் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். கல்வியில் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கின்றது. முயற்சியின் பேரில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். என்று மாணவர்களால கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கஷ்டங்கள் கண்டிப்பாக குறைந்துவிடக் கொடுங்க. மனக்குழப்பம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த லாபம் பரிபூர்ணமாக கிடைக்கும். என்று கஷ்டங்கள் ஓரளவு குறையும் நாள் என்றே சொல்ல முடியும். ரோகிணி. அனைவரிடத்திலும் பட்டுப்படாமல் பேசி நடந்து கொள்வது நல்லது. அனுகூலமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கஷ்டங்கள் ஓரளவு படிப்படியாக குறைந்துவிடக்கூடும். பெரிய பதவிக்கு உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படுங்க. செய்யக்கூடிய உத்தியோகத்தில் உங்களுக்கான நல்லது நடக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கலில் எதிர்பார்த்த லாபம் இருக்கக்கூடும். எதையும் சமாளித்து முன்னேறக்கூடிய திறமை இருக்கின்றது. போட்டிகள் சாதகமான பலனையே உங்களுக்கு கொடுக்குங்க. மிருக சிரீஷம். மனக்குழப்பம் எதிலும் வேண்டாம். தைரியமாக எதிலும் ஈடுபடுங்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்று சரித்திரம் படைக்கும் நாளாக இருக்குங்க. சாதனை படைக்கும் நாளாக இருக்குங்க. உயர் பதவியில் உள்ளவரின் நட்பு கிடைக்குங்க. இந்த நாள் நீங்க எடுத்துக்கொண்ட வேலைகளை கணக்கச்சிதமாக முடித்து பாராட்டுகளையும் பெற முடியுங்க. மிதுனம். மிதுனம் ராசினியர்கள் இன்று கண்டிப்பாக உழைப்பால் உயரும் நாளாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் கூட சீராகி ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நண்பர்களை இன்று சம்பாதித்துக் கொள்வீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். அன்பு நண்பர்களின் ஆதரவு இன்று பிறகு கொடுங்க. எடுத்தோம் கௌத்தும் என்றெல்லாம் எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். மறதியால் விட்டுப்போன காரியம் ஒன்றை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். அடுத்தவரை நம்பி காரியத்தில் இறங்கும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரம் தொடர்பான சிறிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். தடைகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த பணியை முதலில் முடிப்பது போன்ற குழப்பத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மனதில் வீண் ஆசைகள் தோன்றுங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். கண்டிப்பாக உழைப்பால் முன்னேறி செல்வீர்கள். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து விதமான செயல்களுக்கும் நீங்களே பொறுப்பேற்பீர்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியும். காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். பெண்கள் இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்க கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக கொண்டாடி மகிழ்ச்சி அடைவீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன குழப்பங்கள் தான் இருக்கும். சரி கட்டி விட முடியும். மாலை நேரம் மகிழ்ச்சியாக அமைந்து விடக்கூடும். என்று மாணவர்கள் எந்த வேலையை முதலில் செய்வது என்ற குழப்பம் இருக்கும். நீங்கள் செய்வதெல்லாம் காலையில கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். பாடங்களை கொஞ்சம் படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம்
மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று கொஞ்சம் நீங்க ஓய்வாக இருப்பது நல்லது. காரியங்கள் அற்புதமாகவே நடக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று விட்டுப்போன காரியங்கள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். எந்த ஒரு பணியும் நீங்க சிறப்புடன் செயல்பட்டு வெற்றிகரமாக எந்த நாளை வழிநடத்த முடியுங்க. பொல்லாதவர்கள் விலகி செல்லக்கூடும். மறதியால் விட்டு போன ஒன்றை இப்பொழுது மீண்டும் நீங்க செய்து முடிப்பீர்கள். திருவாதிரை. அடுத்தவரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். காரியங்களை யோசித்து செய்வது நல்லது. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற வேண்டியிருக்கும். குடும்பத்தில் உள்ள குழப்பங்களை சரி செய்தாக வேண்டும். இன்று மனதில் ஏற்பட்ட கஷ்டங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். ஆசைகள் கண்டிப்பாக தோன்றும். வீண் ஆசைகளுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள், அது போதுங்க. புனர்பூசம். அடுத்தவரிடம் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க செய்ய வேண்டாம். ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அதனை முடிக்கும் வரை ஓய மாட்டீர்கள். நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தத்தை கொடுக்குங்க. விட்டு போன காரியங்கள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். மாலை நேரம் மகிழ்ச்சியாக அமைந்துவிடக்கூடும். மறதியால் விட்டு போன பணியையும் மீண்டும் தொடர்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு முழு பலன்கள் உங்களை தேடி வர கொடுங்க. கடகம். கடகம் ராசினியர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையக்கூடும். பெற்றோர் வழி ஆதரவு மிஞ்சி கிடைக்கக்கூடும். பிரச்சனைகள் படிப்படியாக கண்டிப்பாக தீர்ந்து விடக்கூடும். மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து விடக்கூடும். என்று கடகம் ராசினியர்களுக்கு பண தேவைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். அதனை எப்படியும் நீங்க சரி கட்டி விட முடியும். பிள்ளைகள் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. என்று முன்கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. வீண் பிரச்சனைகளில் மட்டும் தயவு செய்து தலையிடாமல் இருப்பது நல்லது. பண வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்குங்க. மாற்று கருத்துடையோர் மனம் மாறக்கூடும். தைரியமாக எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். உயர்வான எண்ணங்களை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். உழைத்து பயனடைய முயலுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க கொடுங்க. நண்பரிடம் அதிகம் உதவியை எதிர்பார்த்தால் ஏமாற்றமே கைகூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வரக்கூடும். அதனை தேவைக்கேற்ற பயன்படுத்திக் கொள்வது நல்லது. என்று பெண்களுக்கு பணி சுமை ஒரு பக்கம் இருக்குங்க. ஆச்சரியப்படும் வகையில் தகவல் வரக்கூடும். சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் வழிநடத்துவீர்கள். காதலை பொறுத்தவரைங்க கடகம் ராசினியர்களுக்கு என்று கொஞ்சம் ஏமாற்றமே மிஞ்சும். காதலில் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பேச்சை குறைத்து கொண்டு பேச வேண்டும். அது ரொம்ப முக்கியம். என்று மாணவர்கள் எதிர்பாராத சில விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமான முறையில் வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்ற முயற்சியால் கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பிரச்சனைகள் படிப்படியாக திறந்துவிடக்கூடும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடுங்க. எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பண வரவு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். எதையும் சமாளித்து முன்னேறக்கூடிய சூழலும் என்று இருக்கக்கூடுங்க. பூசம். இந்த நாள் நெருக்கடிகளை சமாளித்து முன்னேறி செல்லும் நாளாக இருக்கும். முன்கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடித்து பிரச்சனைகள் வராமல் தடுத்து வெற்றி வாகை சூட முடியுங்க. பண வரவு திருப்தியை கொடுக்கும். என்ற வாழ்க்கை தரமும் உயரக்கூடும். கையில் ஓரளவு காசு பணம் இருக்கக்கூடும். அனைவரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். நேர்பட பேசுவீர்கள். நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும் நல்லது. ஆயில்யம். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுக்க முடியுங்க. கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனைகளிலும் கண்டிப்பாக ஈடுபட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவது மிக நல்லது. என் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க கொடுங்க. ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் இறை வழிபாட்டில் முழுமையான கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சிம்மம். சிம்மம் ராசினியர்கள் என்ற ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். பெற்றோர் வழி ஆதரவும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க.
பிரச்சனைகள் படிப்படியாக திறந்துவிடக்கூடும். சுயமரியாதை உங்களுக்கு வெளிப்படக்கூடும். நல்ல விஷயங்களை இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. பெற்றோர் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குழிவிடும். மங்கள ஓசை மணியில் கேட்கக்கூடிய வழி பிறக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு பணிகளை கவனமாக செய்யுங்கள், அது போதும். என்று சிம்ம ராசினியர்களுக்கு கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகள் ஓரளவு சரியாகிவிட்டது. குழப்பங்களுக்கும் தீர்வு கிடைத்து விட்டது. கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனமாக இருங்க பாருங்கள். என்ற முயற்சிகள் தொடர்பான காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். கவனத்துடன் பணிகளில் மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். எதிரில் இருப்பவரை நீங்க எடை போடக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்பட கொடுங்க. பெண்கள் பெரியோர்களின் ஆசையை பெறுவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் உடல்நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்திற்காக கண்டிப்பாக உழைப்பீர்கள். காலையில் பெண்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். பணிகளை சிறப்புடன் செய்ய வேண்டும். பெண்கள் பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை சிம்ம ராசினியர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் மிஞ்சுங்க. காதலில் முடிவெடுக்க முடியாமல் தவிவீர்கள். யோசித்து எதையும் செய்யுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதல் அடுத்த கட்டம் செல்வதற்கு கொஞ்சம் நீங்க தெளிவான முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். கல்வியில் சாதிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். விளையாட்டு புத்தியாகவே காணப்படுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்ளுங்கள். பாடங்களை நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை நன்கு எழுதி பாருங்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். தேர்வு முடியும் வரை. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இந்த நாள் கவனமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஆச்சரியப்படும் வகையில் சம்பவங்கள் நடைபெறக்கூடும். காலையில் உங்களுக்கு கலகலப்பான செய்திகள் வரக்கூடும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழல் இருக்கின்றது. சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். மற்றவரை எடை போடும் சாமர்த்தியம் உண்டாக கொடுங்க. இருந்தாலும் கேலி கிண்டல் பேச்சுக்களுக்கு உள்ளாக்க வேண்டாம். பூரம் என்று யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குடிவிடும். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட வேண்டும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடிவிடுங்க. என்று போரும் நட்சத்திரக்காரர்களுக்கு இளைய சகோதரத்தின் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உத்திரம் என்று பணவரவு சீராக இருக்கக்கூடும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். பெற்றோர் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்பாடுகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். திட்டம் திட்டி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்க முடியுங்க. இந்த நாள் நீங்க சமாளித்து முன்னேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வெற்றி வகை சூடக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. கன்னி கன்னி ராசி நேயர்கள் என்று நீங்க மிகவும் எச்சரிக்கையுடன் சில விஷயங்களை நீங்க செய்ய வேண்டியிருக்கும். சந்திராஷ்டம் உங்க ராசியில் இருப்பதினால் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியிருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் நீங்க கண்டிப்பாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேற கொஞ்சம் நீங்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக நல்லது. கூடுமானவரை பேச்சு குறைத்துக் கொண்டு செயல்படுவது மிக நல்லது. இளைய சகோதரத்தின் மூலம் உங்களுக்கு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்பத்திற்கு வேண்டாத நபர்களால் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கக்கூடும். சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் பிரச்சனைகள் கொஞ்சம் தலைநோக்கி இருக்குங்க. நீங்கள் அதனை கட்டுப்படுத்த வேண்டும். மன அமைதியை கொண்டு அதனை உடைக்க வேண்டும். தடைகளையும் உடைத்தெறிய வேண்டும். மின் சாதன பொருட்களை நீங்க கவனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முன்கோபம் ஒரு பக்கம் வரக்கூடும். கோபத்தை நீங்க குறைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க. இருந்தாலும் சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் சில பணிகளை எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியிருக்கும். பணவரவு சீராகவே இருக்க கொடுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக இருக்குங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சமாளித்து முன்னேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. ஆனால் பொது விஷயங்களில் கலந்து கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நண்பர்களிடம் உரையாடும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். சிலரது சூழ்ச்சிக்கு நீங்க ஆளாகாமல் கவனமாக இருப்பது நல்லது. வழக்கு விவகாரங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்கள். சாதகமான பலன் ஏற்படுவதற்கு 2-3 நாட்கள் பொறுமை காக்க வேண்டும். குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும். காலையில் கொஞ்சம் நீங்க சுறுசுறுப்புடனும் செயல்பட வேண்டும். இன்று பெண்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும்.
என்ன சமையல் செய்வது என்ற குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்கும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். இன்று பெண்கள் எதிலும் அவசரப்படாமல் செயல்பட வேண்டும். இறை வழிபாட்டினை முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை விரயம் செய்ய வேண்டாம். அதில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள். இன்று காதல் போன்ற விஷயங்களில் கன்னி ராசினியர்கள் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. அவசரப்படாமல் இருப்பது நல்லது. முன்கோபம் துளி கூட இருக்கவே கூடாது. காதல முடிவு எடுக்கும்பொழுது தெளிவிருக்கட்டும் என்று மாணவர்கள் எதிலும் குழப்பமடைய வேண்டாம். நன்கு படிப்பது ரொம்ப முக்கியம். பாடங்களை நல்ல முறையில் படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லதுங்க. திறமையால் இன்று வெற்றி பெற முடியுங்க. மாணவர்கள் சில விஷயங்களை புரிந்து கொண்டு முன்கூட்டியே செயல்படுவது ரொம்ப நல்லது. எதிலும் அவசரப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இந்த நாள் மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்குங்க. எல்லாவற்றையும் அனுசரித்தும் செல்ல வேண்டுங்க. தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாவதில் கொஞ்சம் காலதாமதம் பிடிக்குங்க. பொது வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பொது வழக்கு விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். குடும்பத்தாரிடம் கோபங்கள் எதுவும் கொள்ள வேண்டாம். தேவையில்லாத பேச்சுக்கள் எதுவும் பேச வேண்டாம். பொறுமையாக இருந்து எதையும் செய்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. அஸ்தம். புது புது விஷயங்களை எல்லாம் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கூடும். வீண் விவகாரங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். வழக்கு விவகாரங்களை நீங்க ஒத்தி போடுவது நல்லது. மன தடுமாற்றம் ஏற்பட்டு சரியாகும். ஒரு பக்கம் மனோதைரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கூர்மையான பொருட்களை கவனமாக கையாள வேண்டும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். சித்திரை. என்று மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். காரியங்களை நிதானமாக செய்வது நல்லது. சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமை காக்க வேண்டும். இரவு நேர பயணங்களை நீங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். குடும்ப உறவுகள் பலப்பட கொடுங்க. மற்றவரின் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் இருப்பது நல்லது. சுறுசுறுப்புடன் பணிகளை மேற்கொள்வது நல்லது. அடுத்தவரிடம் நீங்க உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். விட்டு போன உறவுகள் கண்டிப்பாக சூடு பிடிக்க கொடுங்க. இளைய சகோதரத்தின் மூலம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். நீங்கள் தான் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேற கொடுங்க. சாமர்த்தியங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீர்பட கொடுங்க. பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறக்கூடும். எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நட்பாலும் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. சகோதர வழியில் ஒற்றுமை பலப்படக்கூடும். பஞ்சாயத்துக்கு நல்ல முடிவை கொடுக்கும். நூதன பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. என்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் எடுக்கும். அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி இருக்கும். சாதகமான பலன் தேடி வரக்கூடும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகிவிடும். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கண்டிப்பாக வரக்கூடுங்க. சக ஊழியர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. தெய்வ பணிகளில் ஈடுபட்டால் மன தெளிவும் நிம்மதியும் உண்டாகும். தடைகள் எதுவும் இருக்காது. பெண்கள் என்று சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுங்க. தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. பெண்கள் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு பிரகாசமாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு இனிய கனவுகள் இன்று மேம்பட கொடுங்க. காதல் போன்ற விஷயங்கள் பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். காதலை பற்றிய புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியும். என்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிவீர்கள். மன தடுமாற்றம் கண்டிப்பாக விலகி செல்லும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக கிடைக்க கொடுங்க. வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். திறமையால் வெற்றி பெற முடியும். கண்டிப்பாக மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும்.
நட்பால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறக்கூடுங்க. பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு நல்ல முடிவை கொடுக்கும். எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வருமான உயர்வு கண்டிப்பாக இருக்குங்க. பதவி உயர்வும் கண்டிப்பாக இருக்குங்க. நிம்மதியான மனநிலையும் இன்று கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு சுக சௌக்கியமாக நடக்க கொடுங்க. சுவாதி அற்புதமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பெறுவீர்கள். வாழ்க்கையில் கடுமையான சூழ்நிலை நிலவியது கண்டிப்பாக மாறும். பயப்பட வேண்டாம். யாரை நினைத்தும் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பணி ஒன்றென்று இருக்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். விசாகம் பன்முக திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். எண்ணிய காரியங்களை எண்ணியபடி நடைபெற கொடுங்க. எடுத்த முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. நூதன பொருள் சேர்க்கை என்று உண்டாகக்கூடும். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். நட்பால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். வியாபாரம் முன்னேற்றம் கருதி கண்டிப்பாக எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். சகோதர வழியில் ஒற்றுமை ஏற்படக்கூடும். இன்று வருமான உயர்வு ஏற்படக்கூடுங்க. நிம்மதியான சூழலும் இருக்கக்கூடும். நிதானமாக பேசுவது காரியங்களை வெற்றி கொடுக்கும். தெய்வ பணிகளில் ஈடுபட்டால் மன தெளிவும் நிம்மதியும் ஏற்படக்கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று இடமாற்றம் பற்றிய சிந்தனை மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். இருக்கும் வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு செல்லலாமா என்ற எண்ணங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இடமாற்றம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல விஷயங்கள் எப்பொழுதும் நினையுங்கள். நல்லது நடக்க கொடுங்க. எதிர்பார்ப்புகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். நேரத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். பக்குவமாக பேசி காரியங்களையும் சாதித்துக் கொள்வீர்கள். உறவினர்கள் வருகையின்றி இருக்க கொடுங்க. என்று குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் கூடிவிடக்கூடும். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தாருடன் விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடிவிடுங்க. புது முயற்சிகளில் ஈடுபடுவது கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள முடியும். நிர்வாக திறமையின்றி பளிச்சிட கொடுங்க. காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடக்கக்கூடும். மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. பொறுமையின் சிகரமாக காணப்படுவீர்கள். என்று பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பெண்கள் என்று மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பிரச்சனைகளை துல்லியமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று ஆழ்ந்த உறக்கத்திலும் காணப்படுவீர்கள். ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். மாலை நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழுங்கள். மனம் கொஞ்சம் லகுவாக கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. சமாளித்து வெற்றி பெற முடியும். காதல் அடுத்த காட்ட நகர்வுக்கும் செல்லுங்க. பயப்பட வேண்டாம். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். இன்று மாணவர்கள் மனப்பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். தேர்வு பற்றிய பயம் கொஞ்சம் இருக்குங்க. கல்விக்காக நீங்க உழைக்க வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு சுலபமாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து விட முடியும். கூடுமானவரை பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். எதிர் நீச்சல் போட்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனை மனதிற்குள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டமிட்டு சில பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனப்பதட்டம் மட்டும் தயவு செய்து கொள்ள வேண்டாம். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அனுஷம் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் எதையும் தைரியமாக அணுகி வெற்றி கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. மனம் என்று கொஞ்சம் மலை பாய்ந்து கொண்டிருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். நட்பால் உங்களுக்கு நல்லதும் நடக்க கொடுங்க. எடுத்த முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேற கொடுங்க. பஞ்சாயத்துக்கள் ஓரளவு நல்ல முடிவை கொடுக்கும். எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். கேட்டை எதிர்பாராத வகையில் நன்மைகள் நடைபெற கொடுங்க. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். எதிலும் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். தெய்வ பணிகளில் ஈடுபட்டால் மன தெளிவு பிறக்க கொடுங்க. நிம்மதியும் கண்டிப்பாக உண்டாகும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். வீடு மாற்றம் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தாருடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். என்று புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். தனுசு தனுசு ராசி நேயர்கள் இன்று ஏற்றம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும்.
தாராளமாக செலவிட்டு மகிழும் நாளாகவும் இருக்கக்கூடும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கக்கூடும். உறவினர்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். வெளியூர் பயணங்களின் பொழுதும் பொருட்களை நீங்க கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். மனக்குழப்பம் தீர்ந்துவிடும். எதிலும் பயம் கொஞ்சம் உண்டாகுங்க. சில காரியங்கள் நடக்கவில்லை என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று தனுசு ராசினியர்கள் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதம் கொஞ்சம் ஏற்படுங்க. சங்கடமான சூழ்நிலையை நீங்க சந்திக்க வேண்டியிருந்தாலும் இறுதியில வெற்றி இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் எழுந்து பெண்ணு சரியாக கொடுங்க. ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை நீங்க கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். வழக்கமான பணியில் ஈடுபட்டு செலவினத்தை அதிகப்படுத்தாமல் இருப்பது நல்லது. பெரியவர்களுக்கு முடிந்த அளவு உதவிகள் செய்வது நலம் தருங்க. தாய் தந்தையாரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுங்கள். உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்களுக்கு யோகமான நல்ல காலகட்டம் இருக்கின்றது. பெண்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தைரியமாக எதையும் செய்வீர்கள். பெண்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பாக மாற்ற வேண்டும். எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. பெண்களுக்கு யோகமான நல்ல பலனும் ஏற்பட கொடுங்க. மன அழுத்தத்திலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியுங்க. பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். காதல் போன்ற விஷயங்கள்ல பெரிய பிரச்சனை இருக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். பயப்பட வேண்டாம். காதலை பற்றின புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். குழப்பம் அடையாதீர்கள். என்று மாணவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடைய அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் செய்யும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி இருக்குங்க. புதிய மாற்றங்களை செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்குங்க. மனக்குழப்பம் ஒரு பக்கம் திறந்துவிடக்கூடும். வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். மனக்குறைவு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். வழக்கமான பணியில் மட்டும் ஈடுபடுவது நல்லது. வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். அதனை கொஞ்சம் நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் நீங்க முடிந்தளவு சரி கட்டி விடுவது மிக நல்லது. போராடும் என்று உறவினர்கள் வகையில் கண்டிப்பாக சிலர் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். எதிலும் மனோபயம் வெளிப்படக்கூடும். எடுத்த காரியத்தை சிறப்புடன் செய்து முடிக்க முடியும். வழக்கமான பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செலவுகளை மட்டும் நீங்க குறைத்துக் கொள்ள வேண்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். நல்லவரின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். மனோ தைரியத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். திறமையால் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. சங்கடங்கள் கண்டிப்பாக தீர்வதற்கு இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உத்திராடும் புதிய மாற்றங்களை கண்டிப்பாக செய்வீர்கள். எண்ணங்கள் கண்டிப்பாக நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. தாராளமாக செலவிட்டு மகிழும் நாளாக இருக்கின்றது. நல்ல மனசு கொண்டவராக இருப்பீர்கள். பேச்சை மட்டும் கொஞ்சம் குறைத்து பேசுங்கள். எதிலும் வேகம் வேண்டாம். குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள். பிரபலமானவரின் சந்திப்பு இருக்குங்க. பெருமைப்படும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் என்று தனக்கென ஒரு தனி பாணியை அமைத்துக் கொள்வீர்கள். தான் உண்டு தான் வேலை ஒன்று என்று கண்டிப்பாக இருப்பீர்கள். உங்கள் வழி தனி வழி என்று தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். தள்ளிப்போன காரியம் தானாகவே முடிவடையக்கூடும். பிரபலமானவரின் சந்திப்பு கண்டிப்பாக பெருமையை கொடுக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. மாற்று மருத்துவத்தால் உடல் நலம் சீராகும். என்று குடும்பத்தில் இருப்பவரால் வீண் பிரச்சனை குழப்பம் ஏற்பட்டு சரியாக கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றும், பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் கடினமாக பேச வேண்டாம். பிள்ளைகளை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்கள். அவர்கள் எப்படி படிக்கிறார்கள் என்று சோதித்துக் கொள்வது ரொம்ப நல்லது. எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. உறவுகளிடம் கொஞ்சம் நிதானித்து நடந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு உறுதியும் யாருக்கும் நீங்க தர வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று என்று கண்டிப்பாக இருக்க வேண்டும். இழுபறியாக இருந்த அரசாங்க வேலைகள் இப்பொழுது முடிவுக்கு வர கொடுங்க. எதிர்பார்த்திருந்த இடத்திலிருந்து பண வரவும் கிடைக்க கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். தொழில் வளர்ச்சி இன்று மேலோங்க கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். தன விரயம் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் உற்சாகம் குறைந்து சோம்பல் கொஞ்சம் ஏற்படும். ஆகையால் காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நீங்கள் தான் எழுந்திருக்க வேண்டும். மற்றபடி மகரம் ராசினியர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. பெண்கள் இன்று மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள்.
ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தையும் சரி செய்து கொள்வீர்கள். என்ன ஒன்று, ஜலதோஷம் போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். அதனை சரி கட்டி விட வேண்டும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. காதலுக்காக நீங்க குழப்பம் அடையாதீர்கள். எல்லாம் சரியாக நடக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் எடுத்தும் கௌதமர் எதிலும் ஈடுபட வேண்டாம். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடந்தே இருக்கக்கூடும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்கள் மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். என்று மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் ஒரு பக்கம் கூடிவிடும். தைரியமும் ஏற்பட்டுவிடும். தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கப்பெற்று வெற்றியும் கிடைக்கப் பெற்றுவிடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று வீண் பிரச்சனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். குழப்பம் ஏற்படுத்தும் பணியிலும் ஈடுபட வேண்டாம். தள்ளிப்போன சுபகாரியங்கள் தானாக நடைபெற கொடுங்க. உங்களுக்கான மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கின்றது. தாராள பணவரவும் ஒரு பக்கம் இருக்கின்றது. உடல் நலம் கூட சீராக கூட்டும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் மாலை நேர மகிழ்ச்சியாக அமையும். என்று ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருவோணம். என்று பெருமைப்படும் நாளாக இருக்கின்றது. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் சில காரியங்கள் சிறப்பாக நடக்கும். வீண் ஆசைகள் மனதிற்குள் தோன்றுங்க. குழப்பம் ஏற்படாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று அடுத்தவரிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். அரசாங்க வேலைகளை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று இனிய கனவுகள் மேம்பட கூடுங்க. அவிட்டம். என்று எதையும் உங்களால் சாதிக்க முடியும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத நபருடன் தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். பிரபலமானவரின் சந்திப்பு ஏற்பட கொடுங்க. பெருமை மிகுந்த நாளாகவும் இருக்கக்கூடும். யாருக்கும் எந்த ஒரு உறுதியும் இங்க தராமல் இருப்பது நல்லது. வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது மிக நல்லது. பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவது நல்லது. இன்று இழுபறியான காரியங்களை வெற்றி இருக்குங்க. மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் தானாக வர கொடுங்க. கும்பம். கும்பம் ராசினியர்கள் என்ற நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தள்ளிப்போன காரியமும் தானாகவே முடிவடையும். தொழில் வளர்ச்சி குறித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். பங்குதாரருடன் ஏற்பட்ட விரிசல்கள் விலகி செல்லக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வர தொலைபேசி வழி தகவல் உறுதுணையாக அமையுங்க. முக்கிய புள்ளிகளின் அறிமுகமும் பொருளாதார நிலையும் உயர்ந்தும். என்ற ஆழ்ந்த யோசனையும் அனுபவ அறிவையும் கொண்டு எதையும் சாதிக்க முயற்சிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மட்டும் அவசியம். எதிர்பாலினத்தாரிடம் பழகும் பொழுது மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வேகத்தை காட்டாமல் மெத்தனமாகவே இருக்க வேண்டும். அரசாங்க வேலைகளும் அனுகூலமாக இருக்குங்க. சகோதரர்களுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி செல்லக்கூடும். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். குடும்ப விஷயமாக கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். என்று கொஞ்சம் உற்சாகம் குறையும்படியாக இருக்குங்க. சோம்பலும் அதிகரிக்க கூடுங்க. சுறுசுறுப்பை நீங்கள் தான் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். என்று வெளி வட்டாரத்தில் உங்களுக்கென்று மதிப்பு உருவாக கொடுங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை இனிமையாக உயர்த்திக் கொள்வீர்கள். என்று பெண்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். பெண்கள் புதிய முயற்சியால் வெற்றி பெறுவீர்கள். புது புது விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் இன்று மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். ஆசைகளையும் கனவுகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் கற்பனை திறன் மிகுந்து காணப்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. அனுகூலமான சூழலை ஏற்படக்கூடும். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் சரியாக நடக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். பாடங்களை நன்கு படிப்பீர்கள். படித்த பாடங்களை எழுதியும் பார்ப்பீர்கள். கண்டிப்பாக தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியுங்க. முயற்சி செய்யுங்கள், வெற்றி அடைய முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம்.
இன்று அரசாங்கம் தொடர்பான வேலைகள் சூடுபிடிக்கும். தொழில் வளர்ச்சியும் ஒரு பக்கம் மேலோங்க கூடுங்க. பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரக்கூடும். இன்று உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்குங்க. சாதிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்பட கூடுங்க. சதயம் என்ற அனைவரிடத்திலும் உறுதுணையாக காணப்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மின்றி நீங்க உயர்த்திக் கொள்வீர்கள். பொறுமையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடத்திலும் உங்களால நல்ல பெயர் எடுக்க முடியுங்க. இரவு பகலாக கடினப்பட்டதற்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. உழைப்பால் உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி நிதி நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். கற்பனை திறன் மிகுந்து காணப்படக்கூடும். ஏற்று மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. அனைவரிடத்திலும் பணிவுடன் நடந்து கொள்வீர்கள். செல்வ போக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். இன்னல்கள் கண்டிப்பாக தெரிந்துவிடக்கூடும். துன்பங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். பெருமை மிகுந்த நாளாக கண்டிப்பாக இன்று இருக்க கொடுங்க. மீனும் மீனும் ராசினியர்கள் என்று தேவைகள் ஒரு பக்கம் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நினைத்த வாழ்க்கை மிகவும் அற்புதமாக நடக்கக்கூடும். பொறுமையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். தடைகளை உடைத்தெறிந்தும் இன்று வெற்றி பெற முடியும். தன விரயம் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். உடன் இருப்பவரிடம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்தினரின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று குடும்ப விஷயமாக அலைய வேண்டியிருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் நெருக்கம் குறைந்து விடக்கூடும். தாய் தந்தையாரின் உடல்நலத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. எதிலும் உற்சாகம் குறைந்து சோம்பல் ஏற்படக்கூடுங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளரை கவர சில சலுகைகளை நீங்க அறிவிப்பீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகிவிடும். புதிய பங்குதாரர்கள் தொழிலுக்காக இணைய கொடுங்க. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. என்று கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட தடை தாமதங்கள் விலகி செல்ல கொடுங்க. பிரச்சனைகள் ஓரளவு சரியாக கூடும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியும். திருமணம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான சூழல் ஏற்பட கொடுங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி வாகை சூட முடியுங்க. பெண்களுக்கு இந்த நாள் முயற்சிகள் மூலம் முன்னேற்றம் இருக்கும். சுய தொழில் லாபம் கிடைக்கும். பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியும். சங்கடமான சூழலில் இருந்து விடுபட முடியும். பெண்களுக்கு இன்று கனவுகள் நனவாக கொடுங்க. கற்பனை திறன் மிகுந்து காணப்படக்கூடும். முகப்பொலிவும் ஏற்பட்டுவிடும். என்று காதலை பொறுத்தவரை பிரச்சனைகள் இருக்காது. பயப்பட வேண்டாம். காதலுக்காக நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். செய்கின்ற வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். கண்டிப்பாக காதல் தன்னால் கைகூடும். என்று மாணவர்களுக்கு கண்டிப்பாக கல்வியில் சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக வரக்கூடும். பிடித்தமான கல்வியும் இன்று அமையக்கூடும். தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மாணவ கண்மணிகள் மனோபயத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்ற மன அமைதியை நீங்க கடைபிடிப்பீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடும். மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். புதிய பாதை புலப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்த தடை தாமதங்கள் விலகி செல்ல கொடுங்க. அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லதுங்க. உத்திரட்டாத்தி நேர்பட பேசுவீர்கள். நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதனை செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். எதிலும் மனக்குழப்பம் மட்டும் வேண்டாம். நல்ல அனுகூலமான சூழல் ஏற்படக்கூடும். பெரிய பதவிக்கு உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படுங்க. உத்திரட்டாத்தி நட்சத்திரக்காரர்கள் குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். ரேவதி என்று மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். அனைவரையும் கவர்ந்து இழுப்பீர்கள். முகப்பொலிவு கூடிவிடும். காரியங்களில் வெற்றி ஏற்பட்டுவிடும். பழைய பாக்கிகள் வசூலாகிவிடும். நாசுக்காக பேசி எதையும் சமாளித்து விட முடியும். பொறுமையோடு செயல்பட்டு வெற்றி வாகை சூட முடியும். அடுத்த ஒரு விஷயங்கள் நமக்கு எப்பொழுதுமே வேண்டாம். நீங்கள் உண்டு. உங்கள் பணி ஒன்று நிற்பது ரொம்ப நல்லது. என்று சகோதரர்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. என்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.